السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فوصينا الإنسان بوالده إحسانا حملته أمه كرها وولدته كرها. صدق الله العلي العليم. عن معاذ رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من بر والده توبه لو زاد الله في عمره، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நடவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இறையிலமாம் காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு அழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும் போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், மருத்துவ செலவுகள் இல்லாமல் கடன் தொல்லைகள், வறுமைகள், வட்டி போன்ற மோசமான காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து, இந்த உலகத்திலே வாழும் போது மனைவி மக்களோடு, பேரம்பத்தியங்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து, இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பிறந்த பாலகனை போல சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு குடும்பமாக மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு, சொந்த பந்தங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லவன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா வரையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அதிகமாக உபகாரம் செய்யுங்கள். அவர்கள் இறந்து போனாலும் அவர்களை
கனவிலே காணுங்கள், அவர்களுக்கு காக வேண்டி அதிகமாக துஆ செய்யுங்கள், அது சிறந்த பிள்ளைக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், என்னுடைய பாசம் என்பது, என்னுடைய அன்பு என்பது உங்களுடைய தாயிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் தாயோடைய சந்தோஷத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வின் கோபம் தாயின் கோபத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய தாயை எந்த அளவுக்கு சந்தோஷமாக பராமரித்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடைய பார்வை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய தாயின் கோபத்துக்கு ஆளானவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் நம்முடைய பெற்றெடுத்த தாய்மார்களை, முதியவர்களை நிறைய நபர்கள் கேவலமாக பேசக்கூடிய ஒரு அவல நிலையை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், தான் காலில் அணிந்திருந்த செருப்பால் தன்னுடைய பெற்றோர்களை ஒருவன் அடிக்குகிறான். தலை மீது தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய காலில் இருந்த செருப்பை எடுத்து தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையை செருப்பால் அடிக்குகிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய தாய் தந்தையை ஒரு கேவலமாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆளாகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த தாய் தந்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், நீங்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய் தந்தை தேர்வு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் நரகத்துக்கு செல்வதற்கும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கும் உங்களுடைய தாய் தந்தை தான் காரணம். அதே போல பெற்றெடுத்த பிள்ளைகள் நரகத்தில் செல்வதற்கும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கும் தந்தை தாய் என்றுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு என்றால், ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையும் இறந்து விட்டார்கள், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த கிராமவாசி அவர்கள் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் தந்தை இறந்து போனால் அவர்களுக்கு முதல்ல நீங்க சிறந்த பிள்ளைகளாக இருங்க என்று சொன்னார்கள். உங்களுடைய தாய் தந்தை இறந்து போனால் அந்த பெற்றோர்களுக்கு நீங்க சிறந்த குழந்தைகளாக, சிறந்த பிள்ளையாக இருங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அந்த உங்கள் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு, தாய் தந்தைக்கு நீங்க அதிகமாக துஆ செய்யுங்க அப்படின்னா, அதிகமாக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. மறுபடி சொல்றாங்க, அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு தன்னுடைய உறவோடு எப்படி சேர்ந்து இருப்பார்களோ அதே மாதிரி நீங்க சேர்ந்து இருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடி சொன்னாங்க, உங்களுடைய தாய் தந்தை யாருக்காவது அதிகமாக உபகாரம் செய்வார்களோ நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய தாய் தந்தை அவர்களுக்கு யார் நண்பராக இருந்தார்களோ, ரொம்ப நெருக்கமாக இருந்தார்களோ, நீங்கள் அவர்களிடத்தில் உங்களுடைய தாய் தந்தை எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி அவரிடத்தில் நீங்கள் நண்பராக நெருக்கமாக நீங்கள் இருங்க என்று சொன்னார்கள். மறுபடி சொன்னாங்க, அவருடைய கபூரில் போய் அவர்களுக்காக நீங்க அதிகமாக துஆ செய்யுங்க என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நாம் உபகாரமாக நாம் அதிகமாக இருக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் செல்வதற்கு சிறந்த அமல் எது கேட்டார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
சொர்க்கத்திற்கு செல்வதற்கு சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ், அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல தொழுக அப்படின்னாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான அந்த தொழுகை நீங்க தொழுவுங்க. இரண்டாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தந்தை தாய்க்கு சிறந்த பிள்ளையாக நீங்கள் உபகாரமாக நீங்கள் இருங்க என்று சொன்னார்கள். நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும், சிறந்த தாய் தந்தையாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு மத்தியில் பெற்றெடுத்த தாய் தந்தைமார்களை மதிக்காமல் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தாய் தந்தையை கேவலமான பேசக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு கண்ணியம் இல்லாமல் ஆகிவிட்டது. அவர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் சில பெரியவர்கள் வரை தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைகளை சில கேவலமாகவும் சில அவதூறாகவும் பேசக்கூடிய நிலைமைகள் இன்னைக்கு ஆளாகிவிட்டார்கள். காரணம் என்ன? அதே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சீராக தன்மையாக வளர்த்திருந்தால் அந்த பிள்ளை ஒழுக்கமாக இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு நபியாக இருப்பதற்கு காரணம், ஒரு தூதராக இருப்பதற்கு காரணம், இந்த உம்மத்துக்கே தலைவராக இருப்பதற்கு காரணம் என்னை பெற்றெடுத்த தாய் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கை மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு பாவத்தில் அதிகமாக செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய பெற்றெடுத்த தந்தை தாய்மார்கள் எனக்கு அறிவுரை சொன்னார்கள், நல்லது கெட்டது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு காரணமாக நாங்கள் செயல்பட்டு எங்களுக்கு சிறந்த தாயாகவும் என்னுடைய தாய் தந்தைக்கு சிறந்த பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறிவிட்டோம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் இறைநேசருக்கும் சொல்லக்கூடிய வரலாறுகளை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீதி வழியாக வந்துகிட்டு இருக்க தன்னுடைய கழுதையில, கோவரி கழுதை வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கிராமவாசி அவர் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது அந்த கிராமவாசியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாகனத்துல தூக்கி வச்சுக்கிட்டாங்க. தூக்கி வச்சு தன் மேல இருந்த தலப்பா துண்டை எடுத்து அவர்களுக்கு போட்டு, தன் மேல இருந்த ஆடையை துண்டை எடுத்து அவர் மேல போத்திக்கிட்டு வாராங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க ஒரு ஜனாதிபதி, அப்படி இருக்க ஒரு சமயத்தில் நீங்க இப்படியாப்பட்ட ஒருவரை பின்னாடி வச்சுக்கிட்டு வாரீங்களா அப்படின்னு ஒரு சலசலப்பு அங்க ஏற்பட்டது. அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு நண்பராக இருந்தார்களாம் சொல்றாங்க. இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு நண்பராக இருந்தவர்கள். என்னுடைய தந்தையுடைய நண்பருடைய வீட்டுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், உபகாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய தந்தையுடைய தந்தை நண்பராக இருக்கும் போது அந்த நண்பருடைய மகன் கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அது மிகப்பெரிய நன்மை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காரியத்தை தான் நான் செய்கிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறார். அப்ப அந்த அளவுக்கு நாம் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயை நாம் ரொம்பவும் பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவருடைய கண்ணியம் காக்கப்படுகிறது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தன்னுடைய மனைவியோடைய பேச்சுக்கு ஆளாகி தன்னுடைய தாயோடைய சாபத்துக்கு தன்னுடைய மகன் ஆளாகி விடுகிறான்.
பார்க்கிறோம் அல்லவா? இன்னைக்கு நிறைய வீடுகளில், நிறைய சமூக வலைத்தளங்களில், யாமா அங்க வந்து இருக்கீங்க, என் மகனுக்கு அழகான பெண்ணை பார்த்து கொடுத்தேன், நிறைய துவா செஞ்சு திருமணம் முடிச்சு கொடுத்தேன், கடைசியில என் மகனே அவன் மனைவியோட பேச்சை கேட்டு என்னை அடிச்சு துரத்திட்டான், என்னுடைய மகளே தன்னுடைய மருமகனுடைய பேச்சை கேட்டு என்னை அடிச்சு துரத்திட்டான் என்று சொல்லக்கூடிய அவல நிலை இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆங்காங்கு பார்க்கிறோம். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு இளைஞனாக இருக்கும்போது தன்னுடைய தாய் தந்தையை ஒரு இளைஞன் சரியான முறையை பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறந்த பிள்ளையாக இருந்து அவன் செய்திருந்தார், அவன் வயதான காலத்தில் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒருவரை உபகாரம் செய்வதற்கு நாடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்மளுக்கு தான் வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நமது பிள்ளைகளுக்கும் ஒரு வயசு வரும்போது தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளையை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு 80 வயசா இருக்கட்டும், 90 வயசா இருக்கட்டும், உங்களுடைய மகனுக்கு ஒரு 40 வயசோ அல்லது ஒரு 45 வயசு இருந்தாலும் அது உங்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கண்டிப்பதற்கு, அந்த பிள்ளைகள் சீரா ஆகுவதற்கு உங்கள் மீது கடமை, உங்கள் மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வயதாக இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வயதுக்கு ஒரு 5 வயதோ அல்லது 4 வயது வித்தியாசத்தில் இருந்தாலும் கூட அது உங்களுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளை கண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் சிறந்த பெற்றோர்களாக நீங்கள் ஆக முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜரத் உஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அந்த அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்திப்பதற்கு வருகிறார்கள். அப்போது வரும்போது அஸ்மா பின்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன், நான் இஸ்லாத்துக்கு பரிபூர்ணமாக நான் வந்துவிட்டேன், இருந்தாலும் என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரவில்லை, என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரவில்லை, என்னை சந்திப்பதற்கு என்னுடைய உதவி நாடி என்னுடைய தாயார் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார், நான் அவர்களை உபகரிக்கலாமா, அவரோடு உறவாடலாமா என்று அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முஸ்லிமாக இருந்து உங்களுடைய தாய் தந்தை காபிராக இருந்தாலும் அந்த பணிவிடை செய்வதற்கு உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு நம்ம முஸ்லிமா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு காபிராக இருந்தாலும் அதற்கு உபகாரம் செய்வதற்கு, அவர்களுக்கு கடமை செய்வதற்கு உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமுடைய மார்க்கம் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகான முறையில் இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு வீட்டில் ஒரு பெற்றோர்கள் ஒழுக்கமாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருப்பார்கள். அதே வீட்டில் அதே பெற்றோர்கள் ஒழுக்கம் இல்லாமல், எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அதே மாதிரித்தான் அவருடைய பிள்ளைகளும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மாலிக் பின் ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பனி சலாமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் இறந்து விட்டார், நான் அவர்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் சிறந்த பிள்ளைகளாக முதல்ல இருங்க, அடுத்தபடியாக
உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகமா நீங்க துவா செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய பிள்ளைகளிடத்துல நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் நம்ம பிள்ளைகளும் ஒழுக்கமா இருக்கும். நம்ம 5 நேரம் தொழுதாதான் நம்முடைய பிள்ளைகளும் 5 நேரம் தொழுவோம். நம்ம நல்ல 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினாதான் நம்முடைய பிள்ளைகளும் 4 நல்ல வார்த்தை பேசும். நம்மளே நல்ல வார்த்தை பேசாம இருந்தால் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். நீ பாக்குறோம் அல்லவா, நிறைய இடங்கள்ல பாருங்க, தன்னுடைய தந்தை தாய்க்கு எதிராக தன்னுடைய வார்த்தையை உயர்த்துகிறார்கள், உயர்த்தி பேசுறாங்க. நீ இஸ்லாம் இரு, நாங்க பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் கையெழுத்து மட்டும்தான் போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு பாடுபட்டவர்கள் யார்? ஒரு சைன் போட்டா 10 லட்ச ரூபாய் செக்கு கிடைக்கும். அந்த சைன் தான் இன்னைக்கு விலை மதிப்பு. அந்த சைனை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது யார்? உங்களுடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நீங்கள் இருங்கள், ஓக்கிரமாக நீங்கள் இருக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்வார்கள், எந்த விதத்திலும் கூட பெற்றோர்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கி விடாதீர்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடைய சாபத்தை யார் வாங்குகிறானோ அவன் கடைசி வரைக்கும் நாசமா போயிடுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி சக்கராத்து நிலைமையில கிடக்கிறாங்க. களிமா வாயில வரமாட்டேங்குது. எல்லாருமே சொல்லி கொடுக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் சொல்லி கொடுக்கிறாங்க, களிமா என்பது வாயில வரமாட்டேங்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த சஹாபிக்கு நாங்க களிமா சொல்லி கொடுக்கிறோம், களிமா வரமாட்டேங்குது, நீங்க வாங்க அப்படின்னா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே வேற ஒண்ணுமே கேட்கிறாங்க. ஒரு பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. ஒரே வார்த்தை, இவருடைய பெற்றோர்கள் ஹயாத்தா இருக்காங்களா அல்லது மௌத்தா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லலாம், தந்தை இறந்துட்டாங்க, தாய் இருக்காங்க அப்படின்னா. தந்தை இறந்துட்டாங்க, தாய் இருக்கிறாங்க அப்படின்னா. உடனே தாயை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தாயை கூப்பிட்டு வந்து தன்னுடைய தாய்கிட்ட சொல்றாங்க, உங்க பையனுக்கு களிமா வரமாட்டேங்குது, சக்கராத்தினாலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காப்புல, தொண்டை குழி கொஞ்சம் அடைக்குது, நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னா களிமா வந்துடும், நான் மன்னிக்க மாட்டேன், என்னுடைய மகனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு நிறைய துரோகம் செய்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன துரோகம்? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நடக்குதல்லவா, மருமகள் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, தன்னுடைய மனைவியோடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய பெற்றோர்களை உசாதனைப்படுத்தி அங்கங்க ஒதுக்கி வச்சு அவர்கள் மட்டும் சொகுசா வாழ்கிறார்கள். இதே மாதிரிதான் அந்த பெண், அந்த அம்மா சொல்றாங்க, யார சூழல்லாம், இவர் என்னுடைய மகன் அவருடைய மனைவியோடைய பேச்சை கேட்டு அவர் எனக்கு எந்த உபகாரம் செய்யவில்லை, அவர் எனக்கு எந்த உதவியுமே செய்யவில்லை, என்னை அவர் ஏழத்து கூட பார்க்கவில்லை, நான் அவரை சபித்தேன், நீ நாசமாக போக வேண்டும், நீ இறந்து போனாலும் மௌத்தா போகும்போது உன்னுடைய வாயிலே களிமா வரக்கூடாது என்று அல்லாஹ்வுக்கு நான் ஃபத்வா செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணியை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சி கதறினாங்க, மன்னிச்சுக்கோங்க, பையனுக்கு களிமா வரமாட்டேங்க அப்படின்னு, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கடைசி நேரத்தில் பொதுவாகவே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றெடுத்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காயங்கள் வந்துவிட்டால், ஒரு சூடு காயமோ கீழே விழுந்து அடிவிட்டால் பெத்த மனம் எப்போதுமே கண்ணாகாது அல்லவா, எப்போதுமே துடிக்கும் அல்லவா. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பை மூட்டச் சொல்லி நெருப்பினால் அணியப்பட்ட ஒரு கட்டை எடுத்து அந்த நபர்களுக்கு சூடு வைக்க முன் வந்தார்கள். பெத்த மனம் தாங்கவில்லை, வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன், சூடு வைக்க வேண்டாம், என் மகனை
சூடு வைக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன் ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த சஹாபி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவோடு மரணித்தார்கள். இதே மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரணுமா? இன்னைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய பெற்றோர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு அவர்களை மன கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு ஆளாக்குறார். இப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் ஒன்று நினைத்தாலே போதும், யா அல்லாஹ் பார்த்துக்கோ, ஒரு வார்த்தை போதும், அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க அதிகமாக நீங்க என்ன செய்ய, பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆக்களை வாங்கிக் கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள், பெற்றோருடைய சாபத்தை நீங்கள் வாங்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, அன் முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், காலமன் பர்ர வாலிதிஹி தூபிஹி லஹு ஸாத்தல்லாஹி ஃபீ உம்ரிஹி. உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய தேவைகள் சரியான முறையில் நிறைவேற வேண்டுமா? உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் அழகிய முறையோடு நடந்து கொள்ளுங்கள், சிறந்த பிள்ளைகளாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்முடைய பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும். ஒரு அம்மாவின் குரல் இந்த அளவுக்கு என்றால், பொதுவாகவே ஒரு பெருநாள் என்று வந்தால் சில இடங்களில் மூன்று பெருநாட்கள் தான் கொண்டாடுவாங்க. அதுல ஒரு அம்மா தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய பிள்ளையை நாளைக்கு மறுமை வரைக்கும் சொர்க்க வரைக்கும் செல்வதற்கான ஒரு சிறந்த பிள்ளையை நான் உருவாக்கினேன். 5 நேரம் தொழுக வச்சு கொடுத்தேன், 5 நேரம் தொழுதா, துவா செஞ்சா, எல்லா வேலைகளையும் பார்த்தா. ஆனா கடைசியில என்னுடைய மகனோட நிலைமை என்ன வாரிசு தெரியுமா? அவன் பெற்றெடுத்த தந்தைக்கு துவா செய்ய முடியாம நிலைமையில் ஆகிவிட்டது. அவன் சொல்லுகிறான், நான் எதற்காக நீ துவா செய்ய வேண்டும்? அவரவருக்கு அவர்கள் துவா செய்யட்டும். நான் எதற்காக நீ துவா செய்ய வேண்டும்? என்னை அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அது மட்டும்தான். அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை என்று ஒருவன் சொல்லுகிறான். அவனுடைய தாய் கதறுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளையை வளர்க்கும் போது சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும், எனக்கு சொர்க்கம் வரைக்கும் துவா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் பிள்ளையை பெற்றெடுத்து சீராக வளர்க்கிறார்கள். பரவாயில்லை, நான் இறந்து போனாலும் என் பிள்ளை எனக்காக துவா செய்வான், நான் செஞ்ச தர்மம் அவனு செய்வான், என்னுடைய உறவோடு சேர்ந்து இருப்பான் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுவார்கள். ஆனால் இங்க என்ன நிலைமை அப்படின்னா, அந்த தாய் கதறுகிறார்கள். கடைசி நேரத்தில் அவன் நிலைமையை வேற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில அவன் நிலைமையை வேற மாதிரி ஆயிடுச்சு. நாமெல்லாம் துவா செய்ய மாட்டோம், அவர்களுக்காண்டி கபர்கள் சியாரத் செய்ய மாட்டோம், அவர்களுக்காண்டி குர்ஆன் ஓத மாட்டோம், அவர்களுக்காண்டி எந்த அமல் நாங்கள் செய்ய மாட்டோம். இதற்காக நாங்கள் செய்ய வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறதா? உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல இருந்து அந்த சஹாபி வரும்போது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார், நான் வெளியூருக்கு போகும்போது என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க, அவருடைய பெயரால் நான் ஏதாவது செய்யலாமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. தர்மம் செய்கிறேன், துவா செய்கிறேன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறேன், என்னுடைய தோட்டத்தை நான் எழுதி வைக்கிறேன், என்னுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கிறேன். யாருக்காக வேண்டி?
எனக்காக வேண்டியா அல்ல, என்னை பெற்றெடுத்து தாய்களை செய்யறான் அப்படின்னாங்க சஹாபி. ஆனா இன்னைக்கு அந்த இளைஞனுடைய நிலைமையை பார்க்கும் போது ரொம்பவும் ஒரு அவமானமாக இருக்கிறது, கவலைக்குறியாக இருக்கிறது. அப்ப நம்மதை பெற்றெடுத்த நம் பிள்ளைகளை நம்மளுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். சிறந்த தாயாக இருக்க வேண்டும், சிறந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்மளுக்கு சிறந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும், நமது பிள்ளைக்கு சிறந்த தாய தந்தையாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அதிகமாக உறவாடுவதற்கு, அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அதிகமாக நண்பருடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ரொம்ப தகுதியான ஆள் யார சூழல்லா, யார சூழல்லா என்று சஹாபி என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னோட தாய் தந்தை அப்படின்னாங்க. வேற யாரையுமே குறிப்பிட்டு பேசல. ரசூலுல்லாஹ்வையோ வேற மற்ற சஹாபாக்களையோ வேற யாரையுமே குறிப்பிட்டு பேசல. ரொம்ப உறவாடுவதற்கு, சிறந்த நண்பராக ஆகுவதற்கு, ரொம்ப நெருக்கமாக இருப்பதற்கு சொன்னாங்க. ரொம்ப இலகுவான ஒரு வழி உன்னுடைய தாய் தந்தை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒருவர் தன்னுடைய தாயிடத்தில் ரொம்பவும் அழகிய முறையோடு யார் நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தந்தை ஒரு தாய் இறந்து விட்டால் தன்னுடைய சிறந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி யார் நல்ல வழியில் செலவு செய்கிறார்கள், யாருடைய வழியில, தன்னுடைய தாய் தந்தை வழியில் யார் தன்னுடைய தாய்க்காக வேண்டி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி யார் அதிகமாக செலவு செய்கிறார்களோ அல்லது அவருடைய காரியத்தை அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்குகிறான், அவருடைய நாட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான், அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு இளைஞர் இயாஸ் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், மிகப்பெரிய இளைஞர் செல்வர். அவர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து கேட்டாங்க, நீங்க ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, எனக்கு 2 சொர்க்கத்தினுடைய வாசல் 2 இருக்கு அப்படின்னா. என்னது? சொர்க்கத்தினுடைய வாசல் ஒன்று 2 இருக்குது. அதில் முதல் சொர்க்கம் என்னுடைய தாய் அப்படின்னா. இப்படி அழுது நீங்க பார்த்ததே இல்லையே. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இப்படி அழுது நாங்க பார்த்ததே இல்லையே. 2 சொர்க்கத்துல ஒரு சொர்க்கம் என்னை ஊட்டி போயிடுச்சு, அதை நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னா. இன்னைக்கு யார் அழுகுறான்? சொர்க்கம் 2, ஒண்ணு உங்களுக்குரிய ஒரு சொர்க்கம் ஒண்ணு இருக்கிறது, தாய் தந்தை மூலியமா சொர்க்கம் ஒண்ணு இருக்கிறது. 2 சொர்க்கத்துல முதல் சொர்க்கம் தாயோடைய சொர்க்கம் என்னை ஊட்டி போயிருச்சு, அதை நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்ட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம உண்மையான பொதுவாகவே நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நாம் என்ன உபகாரம் செய்கிறோம்? சிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய பெற்றவர்களுக்கு நாம் அதிகமா துவா செய்கிறோமா? குர்ஆன் ஓதி துவா செய்கிறோமா? திக்ர் செய்து துவா செய்கிறோமா? ஸலாத்துகளை ஓதி துவா செய்கிறோமா? இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தா நாளைக்கு மறுமையில் எப்படி சொர்க்கம் போக முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு மறுமையில் எந்த விதமான கேள்வி உணர்வுக்கும் இல்லாமல் நீங்க சொர்க்கம் போகணும் அப்படின்னா முதல் விஷயம், உங்களுடைய தாய் தந்தை இடத்துல நீங்க அன்பாக நடந்து கொள்ளுங்கள். யார் தாய் தந்தை இடத்தில் அன்பாக நடந்து கொள்கிறார்களோ அந்த அன்பின் காரணம், அந்த அன்பின் இறப்படம், அந்த அன்பின் பிறப்படம் சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தவம் கிடந்தார்கள். தாயிட்ட ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்பதற்கு அவ்வளவு ஒரு தவம் கிடப்பார்களா, வீட்டில் வந்து கிடப்பார்களா, நீங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாம பேசிட்டேன். யாராவது ஒரு சஹாபி தன்னுடைய தாய் தந்தை இடத்துல வார்த்தைகளை கொஞ்சம் உயர்வாக பேசிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவாங்களா, சரி பேசிருக்க கூடாது, ஏன் அப்படி பேசிட்டோம், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்களா, நாளைக்கு சொர்க்கம் போக முடியாத, நிம்மதியா வாழ முடியாத என்பதற்காக வேண்டி தன்னுடைய தாய் தந்தை இடத்துல கூட ஒவ்வொரு சஹாபாக்களும் மன்னிப்பு கேட்பதற்கு அப்படி முன்னாடி ஒரு மன்னிப்பாங்க. இன்னைக்கு நம்மளாம் தன்னுடைய தாயிட்ட தந்தைட்டு ஏதாவது போமா, உனக்கு ஒரு வேலை இல்லையா, எந்த நேரம் பார்த்தாலும் இங்கே வந்து நிற்க போ அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட வயசு தான்.
நம்மளாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பத்தி எல்லாம் எடுத்து முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசி காலகட்டம் அவர்களுக்கு ஒரு இடம் கொட்டாயில பின்னாடி கொண்டு போடு. அவல நிலை உங்களை எப்படி பெற்றெடுத்து உங்களை ஆளாக்கி இந்த சமுதாயத்திலே உங்களுக்கு உயர்வை உண்டாக்கி கொடுத்தவர்கள் உங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் தந்தைமார்கள். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் கடைசி நிலைமைகள் வரும்போது கூட, எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில் இருக்கும் போது கூட அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி யாருமே பார்க்க முடியாத இடத்துல கொண்டு போட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறோம். அவங்க பத்துவா செஞ்ச நம்ம நிலைமையை நம்ம நாசமா போயிடுவோம், நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு தன்னுடைய மனைவிமாருடைய பேச்சை கேட்டு எத்தனை நபர் தன்னுடைய தாயை ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுமா? கேவலம் பேசுறாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் சொருக்கம் போக முடியாது. அப்படியாப்பட்ட உயர்வானவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவருடைய கண்ணியத்தை புகழை எப்போதுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் சொல்வார்கள், என்னுடைய தாயை போல வருமா. நீங்க பாக்குறோம் அல்லவா, தன்னுடைய தாய் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கடா கோபம் பூக்குக்கு மேல வருது. நீ தான் தாயா, ஏய் நாசமா பெறுற சொல்லக்கூடிய அவல நிலை ஆங்காங்க பார்க்கிறோம். கேவலமா பேசுறோம், அவர்களுக்காக துவா செய்ய மாட்டேங்கிறோம். துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்ல, எல்லாம் மாறிடுச்சு. காலங்கள் மாற அவனும் மாறுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு அதிகமாக துவா செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறார். ஷஹீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு போர் செய்யணும் ஆசையா இருக்கு, நீங்க ஆலோசனை சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்க வீட்டுல வயசானவங்க யாராவது இருக்காங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், என்னோட தந்தையும் என்னோட தாயும் இருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுடைய தந்தை தாய்க்கு சிறந்த பிள்ளையா இருங்க, உங்களுடைய தந்தை தாய்க்கு நீங்க உபகாரம் செய்யுங்க. அந்த உபகாரம் நீங்க செய்வீங்க அப்படின்னா அந்த போர்ல கிடைக்கிற நன்மை, அந்த ஜிஹாது நன்மை உங்களுக்கு எழுதப்படும், உங்களுக்கு செருக்கு வழங்கப்படும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் திருமறை சொல்லுவான், வஸல இன்சான பி வாலிதை இன்சானம் ஹமல்து உம்முஹு குர்ஹன் வலத்துஹு குர்ஹன். பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு அல்லாஹ் நாடுகிறான். நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். யாரு தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக யார் இருக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் சிறந்த பெற்றோர்களாக யார் இருக்கிறார்களோ, ரெண்டு நபர்களுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அமைத்து கொடுக்கிறான். அவருடைய முழு பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், நம்முடைய பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோர்களாகவும் இருப்பதற்கும், நாளைக்கு இம்மையிலிருந்து மறுமை வரைக்கும் சிறந்த பெற்றோர்களாகவும் சிறந்த பிள்ளைகளாகவும், நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், குழப்பத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய தாய் தந்தைகளுக்கு அதிகமாக குர்ஆன் ஓதி ஹதம் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், அதிகமாக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், தன்னுடைய பெற்றோருடைய ஜியாரத் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், சிறந்த அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், சிறந்த பெற்றோர்களாகவும் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் வாசிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.